வெல்லும். வணக்கம். 23ஆம் தேதி எலெக்ஷன். இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. என் தமிழக மக்கள் கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். எனவே பேசுவோம். கடந்த 4 வருஷமா நிறைய பேசியிருக்கு. இது எங்களோட 2வது எலெக்ஷன். சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய முதல் எலெக்ஷன். இந்த 4 வருஷமா நாங்க பேசின அரசியல் என்னவோ வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா இப்ப இந்த 3 நாள் நாங்க பேச போற அரசியல் ரொம்ப முக்கியமானதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது ஏன் இவ்வளவு முக்கியம்னா, எனக்கும் இது ரொம்ப முக்கியம். யார் தமிழர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடமும் இதுதான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய மூத்த மொழி பேசிக்கிட்டு இருக்கிற நாம தான். 5000 வருடங்களுக்கு முன்னாடியே இரும்ப உருக்கிற டெக்னாலஜி வச்சு அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்த மக்களும் நாம தான். நகர நாகரிகத்தில் உலக நாகரிகத்தோடு போட்டியிட்டு வாழ்ந்துட்டு இருந்த மக்களும் நாம தான். டிரான்ஸ்போர்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா உலகத்துல எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு நம்ம கிட்டயும் இருந்திருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லயும் நாம அவங்க கூட இளைச்சவங்க இல்ல. லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்திலேயே நாம தான் பல படி மேலேயே இருந்தோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகத்திலேயே இப்படி ஒரு வார்த்தை எங்கேயுமே இல்ல. யூனிட்டியா வாழறதுக்கு இதை விட சிறந்த வார்த்தைகள் கிடையாது. தனி மனித ஒழுக்கத்துக்கு தீதும் நன்றும் பிறர் தரவாரா. கல்வி எடுத்துக்கிட்டோம்னா பிச்சை புகினும் கற்கை நன்றே. கல்லாதவன் முகத்துல இருக்கிறது கண்ணல்ல அத புண்ணுன்னு சொன்னதும் நாம தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 40க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்களை கொண்ட மொழி தமிழ் மொழி. அன்னைக்கு நம்ம எல்லாருமே தமிழர்களாகவும் சிறப்பாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தோம். எங்கிருந்தோ 4-5 சாமிகளை யாரோ கூட்டிட்டு வந்தாங்க. அது கூடவே சாதியும் வந்துச்சு. வள்ளுவர் வெறும் கவிஞர் மட்டுமல்ல, அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை அவர் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். அவையாரும் கண்டிப்பா வேற ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா சாமியோட வந்த சாதி நம்மள ஒரே ஒரு தொழிலோட முடக்கி போட்டுருச்சு. வள்ளுவன் எழுதின கவிதை வெறும் 10 பேத்துக்காகவா எழுதியிருப்பான்? அன்னைக்கு இருந்த ஒட்டுமொத்த மக்களும் படித்தவர்களாக தான் இருந்திருப்பாங்க. போட்டி போட்டு படித்தவர்களாக இருந்திருப்பாங்க. அந்த சாமியும் கூட வந்த சாதியும் நம்மள படிக்க வேணாம்னு சொல்லல, வள்ளுவரையும் சேர்த்து படிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் வள்ளுவருக்கு வாரிசு இருந்துதானும் தெரியல, அந்த வள்ளுவரோட வாரிசு இருந்தாலும் அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியல. 1500 ஆண்டுகளில் கல்வி நம்மளை விட்டு வெளியே போயிருச்சு. இருந்தாலும் அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற ஏணி சுத்திக்கிட்டே தானே இருக்கும். தட் மீன்ஸ் மரபணு, டிஎன்ஏ. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா பொது கல்வி அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்படுறோம். அதுவும் அறிவியல் கல்வி, ஆங்கிலேயன் கொடுத்த கல்வி. ஸ்லோவா சுத்திக்கிட்டு இருந்த ஏணி மீண்டும் ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சது. அப்படியே சுத்திக்கிட்டு இருந்த ஏணி தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி அப்படியே ஒடுங்கி போகிற அந்த நிலைமையில எங்கிருந்தும் கிடைச்ச சின்ன பவர் தான் அந்த ஆங்கிலேயன் கொடுத்த கல்வி. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் இவ்வளவு ஸ்பீடா சுத்தினதுக்கு காரணம் நம்மளுடைய டிஎன்ஏ. அப்ப நம்ம டிஎன்ஏ வள்ளுவர் காலத்துல சுத்துற மாதிரியே தொடர்ந்து சுத்தி இருக்கணுமே, ஏன் நின்னுச்சு அப்படின்னா அதுக்கு பேருதான் மதவாத அரசியல், சாதியவாத அரசியல். அந்த சாதியவாத அரசியலும் மதவாத அரசியலும் 1500 வருஷமா நம்ம டிஎன்ஏவோட சுழற்சியவே நிறுத்தி வச்சிருக்கு. மீண்டும் இந்த டிஎன்ஏ மிக வேகமாக சுத்தினதுக்கு காரணம் திராவிட அரசியல். பெரியாரால் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு, அண்ணாவால் ஊதி பெரிதாக்கப்பட்ட நெருப்பு, கலைஞரால் காட்டு தீப்போல் பற்றி பரவிய நெருப்பு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் ரொம்ப ஸ்ட்ராங்கா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நெருப்பு, இந்த கல்வி எனும் இந்த பெரு நெருப்பு தான் நம்ம ஏணியவே சுழல வச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த கடந்த 5 ஆண்டுகளா ரொம்ப ஸ்ட்ராங்காவே சுத்த வச்சுக்கிட்டு இருக்குங்க. காரணம் ஸ்டாலின். நம்ம டிஎன்ஏவை கல்வியால ஸ்பீடா சுத்த வச்ச ஸ்டாலின் அவர்களை நம்ம சுத்த வைக்க கூடாதுல்ல. அடுத்த 3 நாள் நம்ம பேச போற அரசியல் எனக்கான அரசியல், உனக்கான அரசியல், நமக்கான அரசியல். கடந்த 1500 வருஷமா கல்வி கற்காம போனதுனால நம்ம எவ்வளவு பின்தங்கி போனோம் தெரியும்ல. உலக நாகரிகத்து கூடயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம உலக நாகரிகத்துல கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளுக்கு ஈக்குவலா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம, அதாவது ஒரு பாசில ஓட்ட போடுற டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தது, இரும்ப உருக்குற டெக்னாலஜியும் நம்ம கிட்ட இருந்திருக்கு. ஆனா இப்ப தமிழர்களோட நிலைமை என்னவா இருக்கு? எல்லாத்துக்கும், அதாவது உலக நாகரிகத்துல கண்டுபிடிச்சு கொடுக்குற எல்லாத்துக்கும் நாம பேர் வைக்கிற இடத்துல இருக்கோம். அவன் கம்ப்யூட்டருங்கிறான், நம்ம கணினிங்கிறோம், மவுஸுங்கிறா எழுப்புரிங்கிறோம்.
அவன் வாட்ஸ்அப்புக்குறா நம்ம கட் சேவைங்கிறோம். அவனுடைய இமெயில நம்ம மின்னஞ்சல மாத்துறோம். சுத்தி எரியல லைட்ட ஒளி விளக்குன்னு சொல்றோம். பதிவு பண்ற கேமராவை புகைப்பட கருவிங்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? 1500 ஆண்டுகளா நம்ம பின்தங்கியதுனால பேரு வைக்கிற இடத்துக்கு தான் இப்ப வந்திருக்கோம். ஆனா கடந்த இந்த 50 ஆண்டுகள்ல நம்ம வளர்ச்சி என்னவா இருந்திருக்கு தெரியுமா? உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா கம்பெனிகள்லயும் நாம உட்கார்ந்துருக்கோம். காரணம் கல்வி கல்வி கல்வி. இந்த கல்வியை கொடுத்தது திராவிட பள்ளி. கலைஞருடைய ஆட்சிக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கிறோம். அக்ரிகல்ச்சர் ஃபுல்லா சாதிய கட்டமைச்சு வச்சிருக்கிற அந்த டைம்ல முதல் முறையா தமிழ்நாடு தான், இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வருது. அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான் தமிழ்நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு காரணம். இப்போ இண்டஸ்ட்ரியல்ஸ்ல ஃபுல்லா நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம். R&Dக்குள்ள நம்ம இன்னும் போகவே இல்லை. R&Dக்குள்ள போகணும்னா நமக்கு மிகப்பெரிய கல்வி சூழல் உருவாகணும். அந்த கல்வி சூழல் இந்தியா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாடுகளுக்கும் போய் கல்வி கத்துக்கிட்டு வரணும். அப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல வெளிநாடுகள் போய் கல்வி கத்துக்கிட்டு வந்த மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதற்கு சாட்சி ஸ்டாலின் ஆட்சி தான். மீண்டும் நாம புலிப்பாய்ச்சலை தொடங்கி இருக்கோம். இப்படி நம்ம பாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாய்ச்சலை தடை செய்யறதுக்கு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர முயற்சி பண்ணுது. பாஜகனா என்ன பாஜகன்னு கேக்குறீங்களா? 1500 வருடமா நம்மளுடைய கல்வியை தடுத்து வச்ச அந்த சனாதனம் தான் பாஜக. சனாதன கல்வினா என்னன்னு கேக்குறீங்களா? விஸ்வகர்ம யோஜனா தான் சனாதன கல்வி. அப்ப செஞ்ச தொழில புள்ளையும் செய்ய, அதுக்கு நான் பணம் தரேன். எங்க அப்பா யாருமே கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சது இல்லைங்க, டாக்டர் ஆனது இல்லைங்க. எங்க அப்பனுங்கெல்லாம் சனாதனம் சொல்ற சாதி அடிமை தொழில தான் காலங்காலமா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. மீண்டும் விஸ்வகர்ம யோஜனா அதவே தான் திருப்பி கொண்டு வந்து நிறுத்துது. புலிப்பாய்ச்சலில் துவங்கி இருக்கிறோம். இந்த வேகம் நிக்காம போகணும்னா மீண்டும் மீண்டும் MKS. ஏன் வேண்டும் MKSங்கிற கேள்விக்கு இங்க இடம் இல்ல. மீண்டும் மீண்டும் MKSங்கிறது தான் நம்ம குரலா இருக்கணும். அதுக்கு பாட்டி தாத்தாக்களும் பெற்றவர்களும் என் சக தோழர்களும் சகோதரர்களும் நீங்க எல்லாரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். உதயசூரியனுடைய இன்றைய வெற்றி தமிழ்நாட்டுடைய நாளைய வெற்றி. தமிழ்நாட்டுடைய வெற்றிங்கிறது நம்மளோட வெற்றி. நம்ம வெற்றிய நாமளே என்னைக்கும் தடுத்து நிறுத்திடக்கூடாது. என் தாத்தாக்கள் செஞ்ச தவிர, எங்க அப்பாக்கள் செஞ்ச தவிர நாம செஞ்சிடக்கூடாது. மீண்டும் வேண்டும் MKS அப்படின்னு உரத்த குரல்ல சொல்லி வாக்களிப்பீர் உதயசூரியனுக்கு. நமக்கான நன்றியை நாமே சொல்லிக்குவோம், நமக்கான வெற்றியை நாமே பெறுவோம். இது நமக்கு நாமளே. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.